இங்கே பார்த்தீங்களா, காளான் கிரேவி அப்படியே பார்க்குறப்ப எச்சி ஊறுது. சுட சுட சாதத்துக்கு இந்த காளான் கிரேவியை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு அப்பளத்தை பொறுத்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எவ்வளோ குயிக்காக எவ்வளோ சூப்பராக செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம தவா எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு, பிரியாணி இலை 2 போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்து அதை புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு இதை வந்து பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 3 தக்காளி, சின்ன தக்காளி எடுத்து அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 பச்சை மிளகாய், இதை அப்படியே நல்லா வதக்கிட்டு அந்த தக்காளி சாறு அப்படியே வச்சுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டால் போதும். நல்லா வதங்கிடுச்சு. அப்படியே ஒரு ஓரம் கட்டிட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துருவோம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து குழம்புத்தூள், 1 ஸ்பூன் தனி மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க காளான் அதையும் இது கூடவே போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். நல்லா மசாலாலாம் தண்ட அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 கிளாஸ் போதும். நான் எவ்வளோ மசாலா சேர்த்துருக்கோமோ அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி. அதனால நான் 1 கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணால் அப்படியே செமையாக வாசனையோடு ஒரு காளான் கிரேவி ரெடியாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். இது ஏன் நான் சாதங்கிறேன், ஏங்க சப்பாத்தி சூப்பராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். சப்பாத்தி செய்கிற மாதிரி இருந்தாக்க நீங்கள் வந்து இந்த காளான் கிரேவியில் வந்து தேங்காய் பால் ஊற்றி செய்யுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாதத்துக்குங்கிறதுனால தேங்காய் பால் ஊற்றலை. ஏன்னா டேஸ்ட் வந்து 2 விதமாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. தேங்காய் பால் ஊற்றுறதுக்கும் ஊற்றாததுக்கும். அதனால வந்து நீங்கள் சப்பாத்தி செய்கிறப்ப தேங்காய் பால் விட்டு செய்யுங்க. சாதத்துக்குன்னா தேங்காய் வேண்டியதே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட போகிறேங்க. இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.